ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே. ஸோ நம்ம சேனல் பார்க்குற எல்லா உமன்ஸ்க்குமே ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். ஓகேங்களா? இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானல் வச்சுருங்க. அந்த வானலில் வந்து தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்துட்டு நீங்கள் இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு அதே வானலில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வெல்லம் இருக்குது. அந்த வெல்லத்தை வந்து நீங்கள் இதில் வந்து தண்ணியே சேர்க்காமல் நல்லா லிக்விட் ஆக்கிக்கோங்க. ஸோ இதை வந்து வெல்லமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட்டில் கரைஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணிலாம் இதில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் வந்துட்டு உங்களுக்கு லிக்விடாக ஆகிடுச்சு. இந்த லிக்விடாக ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 250 கிராம் மில்கை வந்துட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மில்கை வந்து இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இது கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முழு தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த முழு தேங்காவை அரைச்சி எடுத்து வச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுக்கு கலர் கிடைக்கும், ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணுறேன். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கு கலர் கிடச்சிருச்சு. ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3-4 ஏலக்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இடித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். ஸோ அது உடம்புக்கும் ஹெல்த்துன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஸ்வீட்டுனாவே ஏலக்காய் இல்லாத ஸ்வீட்டே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். அது கூடவே வந்துட்டு பச்சை திராட்சையும் சேர்த்து நான் இதை வந்துட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதை விட உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து உங்கள் குழந்தைங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு அசத்துங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் வரும். ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே தான். ஸோ நம்ம சேனல் பார்க்குற அனைத்து சகோதரிகளுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ எல்லாருமே வந்துட்டு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க இந்த கமெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கமெண்ட்டை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ லிங்க் வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குக்கிங் பண்ணி அசத்துங்க. பாய்.